எங்கேயாவது எங்களுக்கு ஸ்டோரியில கொஞ்சம் இப்படி போகும்போது வேணாம் 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 கப்பலாயிடுங்க அப்படின்ட்டு ரொம்ப லவ் மெசேஜ் சும்மா பாடி போட்டாலும் இது தங்கம்காகவா தங்கம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விக்ராந்த் சார் ஒரு சீன் ஒன்று வந்துட்டு இருக்கும்போது ஒரு காலரை பிடிச்சி கேட்குற ஒரு சீன். இந்த மாதிரி ஒரு சீனோட எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். ஒரு பக்கமா சுத்திக்கிட்டே இருந்தேன். இங்கதான் ஷூட்டிங் எடுத்தேன். ஓகே, படிக்கும் போதே எனக்கு இந்த சீன் பிளாஸ்டா இருக்க போகுது. வந்து ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ சீன்ஸ் விக்ராந்த் சார் இவனுக்கு. அப்படியே மத்ததெல்லாம் குரூப். அதனால இந்த சீனுக்கு நாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இந்த சீன்ல நாங்க பொண்ணுங்க இல்லவே இல்ல. நாங்க எல்லாம் வந்து உட்கார்ந்தோம் பண்றா பார்க்கலாம் வீடியோ எடுக்கலாம். நீங்க ஆக்சுவலா கிரிக்கெட்டரா? சுத்தமா தெரியாது. ஆனா லெஃப்ட் கொஞ்சம் ட்ரைனிங் போறாங்க. ஆனா இவனை கேட்டா நல்லா ட்ரைனிங்கா. சேதன் சார் ஐ திங்க் நல்ல கிரிக்கெட் பிளேயர். நிறைய போஸ்ட்லாம் பாத்திருக்கேன் நான். வீட்ல என்ன சொன்னாங்க? பட் நமக்கு வந்து ஐயோ எந்த எபிசோட் வந்திருக்கு இந்த நாள்ல இதுல நல்லா பண்ணிருக்குமா இல்லையான்னு நம்ம ஒரு இதுல இருப்போம். எங்க அம்மா கூப்பிட்டு நீ வந்து மரியாதையா வெயிட் பண்ணு வீட்டுக்கு வந்து தான் பார்க்கணும்ன்றாங்க. மணி அண்ட் தங்கம் வணக்கம். கயாசன் நியாத்தி அண்ட் ஹாப்பி டு see you. ஏன்னா இப்போ ஆஃப் கேம்ல நீங்க சொன்னதுதான் 96ல பார்த்தது ஓ மை காட் அப்படின்னு எனக்கு ஐயோ நிறைச்சு ஒரு மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ 96 டைம்ல அவங்களோட பண்ணது. ஸோ ஹாப்பி டு see you growth அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்களும் ஏன்னா கிரியேட்டரா இருந்துட்டு அண்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் இப்போ வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த லவ் இருக்கட்டும், பட் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ல ஒரு லவ் ஒன்று கிடைக்கும் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து. அந்த மாதிரி மணி அண்ட் தங்கம்க்கு இப்போ ஒரு லவ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. 24 எபிசோட்ஸ் கிட்ட வந்திருக்கு. அதுலயே வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில்ல பார்த்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அந்த வெல்கமிங் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வெல்கமிங் திரும்பி பார்த்தா கூச்சப்படுறாங்களே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே ஒரு மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 4 வந்ததுல இருந்தே எங்க ரெண்டு பேர் ஷிப்பிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பிகாஸ் ஐ திங்க் ரொம்ப இன்ஸ்டன்டா ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கே பார்க்கும்போது சே இப்படி ஸ்கூல்ல ஒன்று இருந்திருக்கே இல்லை காலேஜ் ஒன்று இருந்திருக்கேன்னு தோணல. ஸோ ஐ திங்க் அது இன்ஸ்டன்டா ஆயிடுச்சு. அப்படியே கிராஜுவலா க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. எங்கேயும் கேப் இல்லாம அப்படியே அப்படியே க்ரோ ஆயிட்டு இருக்கு. எங்கேயாவது எங்களுக்கு ஸ்டோரியில கொஞ்சம் இப்படி போகும்போது வேணாம் 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 கப்பலாயிடுங்க அப்படின்ட்டு ரொம்ப லவ் மெசேஜஸ். நான் சும்மா பாடி போட்டாலும் இது தங்கம்காகவா தங்கம் ஒண்ணு இல்ல. இந்த பிக் பாஸ் ஒண்ணு பண்ணீங்க இல்லையா? அதுல ஆமா. ஸோ நல்ல சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம். ஓகே இப்போ டெலிஃபேக்டரி அவங்க ஹார்ட் பீட்டுக்கு அப்புறமா ஒன்று பண்றாங்க. அண்ட் அதோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஹார்ட் பீட் சக்ஸஸ் உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்ததுன்னு. எல்பிடபிள்யூ அதே பேனர்ல தான் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆப்வியஸா மைண்ட் செட் வந்து ஓகே இது ஒரு ஃப்ரெஷ் பேனர், ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்கும் அந்த பேனர்லேருந்து வரதுனால. அந்த ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எங்களுக்கு ஓகே. வீட்டில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஆப்வியஸா சேதன் சார்லாம் ஐ திங்க் நல்ல கிரிக்கெட் பிளேயர். சார் நிறைய போஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் நான். வீட்டில் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் நீங்க ஆக்சுவலா கிரிக்கெட்டரா? சுத்தமா தெரியாது. ஆனா லெஃப்ட் எப்படி கொஞ்சம் ட்ரைனிங் போறாங்க. ஆனா இவனை கேட்டா நல்லா ட்ரைனிங்கா ட்ரைனிங் பண்ணி இவ்வளவு அப்படிங்க. ஆமா, ஏன்னா இவெல்லாம் நல்லாவே விளையாடுவான். ஐ திங்க் ஆல்சோ பசங்க வந்து ஒரு கட்டத்துல எப்பாவது கிரிக்கெட் விளையாடி இருப்பாங்க சைல்ட்ஹுட்ல. எனக்குலாம் சுத்தமா பேட்டே தொட்டது இல்லைங்க. ஒரே ஒரு அடி சின்ன வயசுல அப்பா சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணாரு. 2 மணி நேரம் சொல்லி கொடுத்தாரு. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து மிஸ்டேக் பண்ணேன். அதனால சோ சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. இதுக்காக தான் கொஞ்சம் ட்ரைனிங் போய் இது பண்ணேன். நீங்க நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்றீங்க. நல்லா விளையாடுவாங்கன்னா இப்ப இந்த வீடியோ எடுத்து அப்பாக்கு அனுப்புவீங்களா? அந்த மாதிரியா? இல்ல அந்த மாதிரி இல்ல. அது என் கையெல்லாம் கட்டி போட்டுட்டாங்க. ஓகே. வீட்ல ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா ஹார்ட் பீட் 1, 2 எல்லாமே எங்க வீட்ல நான் எல்லாருமே உட்காந்து சேர்ந்து பார்ப்போம். ஸோ அந்த இதுல இருந்தே இன்னொரு வெப் சீரிஸ் வருதுன்னும் போது வீட்லலாம் செம ஹாப்பி. ஓகே. தென் இப்போ நம்ம பண்றோம், பசங்க எல்லாம் கூட இருக்கானுங்க. அது ஒரு ஜாலி வைபா ஒன்று இருக்கும். இப்பயே பார்க்கும்போது தெரியுது இது பசங்க கேரவன் இது பொண்ணுங்க பிரிவு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு ஜாலியா இருக்கீங்க. ஆனா சீனியர் ஆக்டர்ஸ்ன்னு வரும்போது அது ஆன் கேமரா இருக்கட்டும் இல்லை ஆஃப் கேமரா டிஃப்ரெண்டா இருக்கும். ஆன் கேம்ல இப்படி ஒரு சீனை நீங்க கன்வின்ஸ் பண்ணணும், இவங்க கிட்ட இப்படி நடிக்கணும், அவங்களுக்கு இப்படி நீங்க நடிப்பு சொல்லி ஐ மீன் நீ உங்களோட இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி எனக்கு இந்த மனுஷன் எப்படி பண்ணிருப்பாருன்னு ஒரு பயம் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. எங்கன்னா விக்ராந்த் சார் ஒரு சீன் ஒன்று இருக்கு.
வந்துட்டு இருக்கும்போது ஒரு காலரை பிடிச்சி கேட்குற ஒரு சீன் எப்படி இதை பண்ணிருப்பாரு இந்த மனுஷன் அப்படின்னு தோணுச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படியே. ஐயோ, அந்த விக்ராந்த் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது விக்ராந்த் சாரோட. ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா எடுத்தவொடனே இந்த மாதிரி ஒரு சீன் வச்சாங்கன்னு ஐயோ அப்படின்னு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த சீன் இல்ல அது மாத்தி மாத்தி தான் ஓகே எடுப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சீனோட எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். நான் அப்படியே ஒரு பக்கமா சுத்திக்கிட்டே இருந்தேன். இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தேன். ஓகே. பட் இங்கதானா? இதே ஓகே இடத்துல. ஓகே. பட் அதுக்கப்புறம் கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே நீங்க என்ன நடந்தாலும் சரி பண்ணிடுவோம் ஓகே. அப்படின்னு ஒரு டேக்கா இல்ல எப்படி? ஒரு 3-4 ஓகே. அவ்வளவுதான். ஆனா ஆமா. ஆக்சுவலா அது வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ சீன்ஸ் வித் விக்ராந்த் சார் இவனுக்கு. அப்படியா? மத்ததெல்லாம் குரூப் ஓ அப்படி இருந்து 1-on-1 கும்பலா இருக்கும்போது தப்பிச்சிடலாம் தனியா. ஆமா. அதனால இந்த சீனுக்கு நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இந்த சீன்ல நாங்க பொண்ணுங்க இல்லவே இல்ல. சரி. நாங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டோம். பண்றா பார்க்கலாம் வீடியோ எடுக்கலாம். எதுவுமே காதுல வாங்கிக்கலையே. ஓகே. டைரக்டா புடினா புடிச்சிட்டீங்க கழுத்தை. கழுத்துல காலர. And your experience with Vikrant sir? விக்ராந்த் சார் இஸ் வெரி வெரி லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள் பர்சன் டு ஒர்க் வித். அவர் அந்த சீனியாரிட்டி அப்படின்றது எங்கேயுமே காட்டிக்க மாட்டார். நம்ம லெவல்ல வந்து பேசுவார், இறங்கி பேசுவார். அண்ட் சுத்தமா அட் எனி பாயிண்ட் எனக்கு வந்து ரொம்ப சீனியரோட ஒர்க் பண்றோம் அப்படின்லாம் ஃபீலே ஆனதில்லை. சத்தியமா அவர் அந்த இது கொடுத்துருவாரு. அண்ட் ஆல்சோ இந்த டீம்ல வந்து எல்லாரும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருப்போம். நாட் ஜஸ்ட் சார், ஈவன் சிந்து மேம், யாரு வந்தாலும் வந்து நாங்க பயங்கர ஃபன்னா தான் ஒர்க் பண்ணுவோம். அது இனிஷியல்ல இருந்து பழகிடுச்சா இல்ல இனிஷியல் எபிசோட்ல இருந்தே அப்படிதான்? அப்படிதான். அவங்க வந்த உடனே ஹாய் அப்படின்னு ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுத்தமாவே அந்த ஒரு ஐயோ இவங்க கிட்ட இப்படி இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ வெரி ஃபன் தான். ஓகே. இப்போ எபிசோட்ஸ் வந்து நாங்க பாக்குறோம். ஓகே, ஏன்னா எங்களுக்கு இந்த வீக்லி Thursday ஆனா எப்போ வரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. உங்களுக்கு வந்தோடனே அந்த ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது ஏதாவது ஒன்று இருக்குமா உள்ள? எப்படி இருக்கும் அது? அதான் சார். சார் ஏங்க சிரிக்கிறீங்க? எனக்கு புரியல சார். என்ன சார் ஆன் கேம்ல வேற மாதிரி இருக்கீங்க சார்? இதுதான் ரியாலிட்டியா சார்? எனக்கு புரியல சார். அதாவது வெனஸ்டே நைட் 11:30 வந்துருவோம். வந்தோடனே போட்டு பார்த்துருவோம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் வீட்ல எல்லாம் கால் பண்ணி பார்த்துட்டீங்களா அப்படின்னு. ஓகே, நீங்க முதல்ல கேட்டுருவேன். ஓகே, தனியா பாப்பீங்களா இல்ல அம்மா எனக்கு ஆக்சுவலா இது வரைக்கும் நான் 11:30 ஷார்ப் பார்த்ததே இல்லை ஒரு வாட்டி கூட. ஏன்னா ஏதாவது ஒன்று தூங்கிடுவேன், இல்லை இங்கே ஷூட் வச்சிருவாங்க ஏதாவது ஒன்று. ஸோ அது பார்த்ததில்ல. பட் நமக்கு வந்து ஐயோ எந்த எபிசோட் வந்திருக்கு இந்த நாளில், இதில் நல்லா பண்ணியிருக்குமா இல்லையான்னு நம்ம ஒரு இதில் இருப்போம். எங்கள் அம்மா கூப்பிட்டு நீ வந்து மரியாதையாக வெயிட் பண்ணு, வீட்டுக்கு வந்து தான் பார்க்கணுன்றாங்க. ஸோ ஃபுல்லாக அவங்களோட தான் உட்காந்து. ஓகே, ஏதாவது டிப்ஸ் ஏதாவது எனிதிங் ரிலேட்டட் தட்? டிப்ஸ் எல்லாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பட் டிப்ஸ் எல்லாம் சொன்னால் அவங்களுக்கும் வந்து இதுல விட்டுருவாங்க. நீ ஏதோ பண்ணிக்கோ, அங்க என்ன தேவையோ அங்க சொல்லிடுவாங்க. நான் சொல்லி என்ன அப்படின்னு தான் இருப்பான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.